இது வந்து ஒரு 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 நாட்டுக்குள்ளேயோ ஒரு பிராந்தியத்துக்குள்ளேயோ கொன்ஃபைன் பண்ணப்பட்ட அல்லது கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு 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 செயற்பாடாக தெரியவில்லை. முழு உலகுக்கும் இதனுடைய தாக்குதல்கள் இடம்பெற ஆரம்பித்திருக்கின்றன. அசர்பைஜான், பிறகு மத்திய கிழக்கில் இருக்கின்ற ஜிசிசி நாடுகள் சொல்லப்படுகின்ற நாடுகள் பலவற்றுக்கு எதிரான தாக்குதல்கள். அதுக்கு பிறகு சைப்ரஸிலும் கூட ஒரு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகின்ற. ஆகவே பல இடங்களில் இந்த தாக்குதலுடைய மற்றது தென் இந்து சமுத்திர பிராந்தியத்தில் ஈரானுடைய கப்பல் தாக்கி அளிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இது பெரிய அளவுக்கு பறந்து விட்டதாகத்தான் காணப்படுகிறது. ஆகவே இந்த ரெண்டு பேரலான ப்ரோசஸ் இடம்பெறுகின்ற. ஒன்று பிராந்திய ரீதியாக ஸ்பேஸ் அளவில் இது பறந்த ஒரு யுத்தமாக இப்பொழுது மாற்றமடைந்திருக்கின்றது ஒரு வாரத்துக்கு பிறகு. இரண்டாவது, அது எஸ்கலேட் ஆகிக்கொண்டு போகின்றது. இன்னும் அது வந்து மென்மையடைய தொடங்கவில்லை, மாறாக உக்கிரமடைந்து செல்கின்ற போக்கு தான் காணப்படுகிறது. எங்கே போய் நிற்கும் என்றது முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கும். அது முழு உலகத்துக்குமே அச்சுறுத்தலான ஒரு விடயமாக தான் இருக்கும் என்று நினைக்கிறேன்.